இங்க வராத. உன்னை சாப்பிடாம விட மாட்டேன். இங்க வா. என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது. இரு, உன்னை பிடிக்கிறேன். அச்சோ, என் தலை வலிக்குது. இப்ப நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? யாரோ பிரச்சனையில இருக்காங்க. சத்தம் அங்கிருந்து வருது. மோசமா சிக்கனீங்களா நீங்க? ஒரு சின்ன குத்துதான், அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்களா? இதுக்கு நீங்க சம்மதிக்கலன்னா அப்படியே இங்க குதிச்சிருங்க. இப்போ உங்க முடிவு தான்டா. ஐயோ கடவுளே, எனக்கு பயப்படுங்க. அட, நம்ம கரடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அட கடவுளே, இதோட உங்க கதை முடிஞ்சதுடா கரடிகளா. அச்சச்சோ, இங்க வர்றா. நம்ம 2 பேரும் தைரியமான கரடிகள் தான்டா தம்பி. அப்புறம் என்ன, எதுவா இருந்தாலும் பாத்துடலாம்டா. கீழே குதிச்சிடலாம்டா. அச்சச்சோ, இல்ல, இந்த மாதிரி நடக்க கூடாது. நல்ல வேளை, வெறும் கனவுதான்ப்பா. திரும்ப தலை வலிக்குது. ட்ரக்கு ஒரு பேக்கேஜ். அப்படிங்களா? இதோ வந்துட்டு ஐயா. நம்ம முதலாளி ரொம்ப நல்லவரால இருக்காரு. அநேகமா இது லேட்டஸ்டான கரடிகளை பிடிக்கிற எக்யூப்மெண்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா புது ஹைடெக் வெப்பனா கூட இருக்கலாம். சரி, என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னதுடா இது? இது தலையில போடுற விக்கு தானே? போட்டுக்குவோம், பார்ப்போம். சரி, இதை போட்டுக்கணும். இது என்ன பண்ணும்? சரி, இது என்னடா இது பாட்டில்? ஏட்டா முதலாளி, இதை வச்சுக்கிட்டு எப்படா கரடியை பாட்டி ஆட முடியும்? ஓ, இது சரி, குடிச்சு பார்ப்போம். அருமையான வாழ்க்கை. கால் மேல கால் போட்டு கிட்டத்தை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசே, அரசே, யாரதே? நான் இப்போ ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர் ஆயிட்டேன்டா. அண்ட் இதான் என்னோட சைடு கிக்கு. அனிமல்ஸை பிடிக்கிறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது? அரசே, இப்ப என் கைகள்லாம் கட்டி போட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் தெரியலையே. அப்படின்னா யாராவது வந்து நம்மளை காப்பாத்துற வரதுக்கு அமைதியா இருக்கணும். எனக்கு என்ன பண்ணணும் தெரியல அரசே. ஆனா அரசே, நம்ம செய்யறதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்குது. நான் யோசிக்கிறதா நீ யோசிக்கிறியா? ஓகே, ரெடியா? உங்களை காப்பாத்துறதுக்கு யாரும். ஏ காய்ஸ், உங்களை காப்பாத்த நான் பாரு. திமுரு பிடிச்ச காரடிகளா, உங்களை தாண்டா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இந்த வாட்டி உங்க கதையை நான் ஒட்டு மொத்தமா முடிக்கிற பாருங்கடா. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் தாண்டா ராஜா. அடுத்து நீதாண்டா. ஐயோ, தம்பி, டிக்கெட் ஓடிடலாம் வாடா. ஓடுறீங்களாடா நீங்க? இதோ வந்துட்டா லாகர்விக். திமிரு பிடிச்ச கரடிகளா, ஒழுங்கா இங்க வந்துருக்கடா. அச்சச்சோ, உங்களை காப்பாத்த நான் அப்புறமா
வரேன். டப்ளு, பப்ளு. சீக்கிரம் பண்ணுமே. எனக்கு ஊசி எதுவும் வேண்டாம்டா. வசமா சிக்கினீங்களாடா ரெண்டு பேரும். ஒரே ஒரு சின்ன குத்து தான்டா. இதுக்குள்ள நீங்க பயப்பட வேணாம்டா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்களே கீழே குதிச்சிருக்கடா. சரியா கண்ணுங்களா? இனி உங்க விருப்பம் தான். ஐயோ கடவுளே. பயமா இருக்குடா. யாராவது காப்பாத்துங்க. இதோ நான் வந்துட்டேன். இதெல்லாம் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. என் கனவெல்லாம் நினைவாயிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்ப என்ன பண்றேன்னு பாருங்கடா. அச்சச்சோ. பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்களை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன். இங்க இருந்து சீக்கிரமா போயிடுங்க. ஆனா அங்க இருந்து மட்டும் குதிச்சிடாதீங்க. என்ன இவனுக்கு நம்ம பிளான பத்தி எப்படி தெரியும்? ஒருவேளை அவன் மைண்ட் ரீடரா இருப்பான்டோ. ஆமா, நீ எப்படி ஒரு டார்க் ஹார்ஸா மாறின? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதாடா. அந்த பறவைக்கு கூட நீங்க குதிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சிருக்கடா. ராக்கர் பிக் எல்லாம் மீறி போறேன். வெளிய விட்டு போ. கிட்ட வராத. காய். போடா தம்பி போலாம். குதி. யா. ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்து வச்சவன் தான்ப்பா. நல்ல வேளை இந்த நதியில வந்து விழுந்தேன். ஆமா நானும் தான்ப்பா. இங்க ரிவர் இருக்குன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க புத்திசாலிங்க தான். ஆமா உண்மைதான். சரி உனக்கு அது எப்படி தெரிஞ்சது? சொல்லுப்பா சொல்லு. எங்களை காப்பாத்தணும் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுவா, அது ஒரு நல்ல கேள்விதான். நம்பவே முடியலல. ஆமா ஆமா, நீ என்ன ஏதாவது சைக்கிக்கா? சரி நீ வேற என்ன பார்த்த? அது வேற எதுவும் இல்ல. இத பத்தி நான் கனவுதான் கண்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன் இப்ப நடக்கிறது கூட எனக்கு தெரியல. ஏய் டப்ளு, ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்துருமா? ஏய், என்னடா சொல்ல வரீங்க இப்போ? இப்போ உனக்கு நல்லா டயர்டா ஃபீல் ஆகுமே, நல்லா தூக்கம் வர மாதிரியே இருக்கும். அப்படியே கண்ண மூடி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போ. நல்ல தூக்கத்துக்கு போய் கனவு உலகத்துக்குள்ள நுழையறதுக்கு பாரு. அச்சச்சோ, ராகர் விக் வரான். வேகமா போலாம் வாங்க, சீக்கிரம். சரி சயின்ஸுக்காக நீங்க உங்களையே தியாகம் பண்ணிக்கிறீங்களா? உங்களை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. நான் நிஜமா தான் சொல்றேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் வேலை செஞ்சிச்சு. அப்புறம் நீங்க எனக்கு அட்டகாசமான அசிஸ்டன்ட் ஆயிருந்தா அப்புறம் நான் தான் இந்த காட்டை ஆடுவேன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடுவோமாப்பா. திரும்பவும் வந்துட்டீங்களா நீங்க? பிரச்சனை பண்றதுக்குனே வரீங்களா நீங்க? அங்க பாரு, அந்த விக்கு கத்தி வச்சிருக்கான். நாங்க பாத்துக்கிறோம். இவங்களுக்கு எப்படா தெரியும்? இந்த வாட்டி கையில ஸ்ப்ரேவும் வச்சிருக்கான். அதையும் பாத்துக்குவோம். எப்படா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுடா. என்ன பண்றீங்க? இதோட ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரு மருந்து குடிக்க போறான். அவன் அதை குடிக்கும் போது அந்த பெரிய இன்ஜெக்ஷன்ல இருக்கிற மருந்தை அவனுக்கே போட்டுருவோம். ஆரம்பிக்கலாமா? ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா என்கிட்ட சக்திகள் இருக்கு. ஓஹோ, நீ இன்னைக்கு பார்க்க அழகா இருக்க. நான் தான் உன்னுடைய பெரிய ஃபேன். ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுப்பா சொல்லு. எனக்கு வாழைப்பழம் எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. சொல்லு. உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி என்னைய பெரிய அரசனாக்க முயற்சி பண்ணு, ப்ளீஸ். சுவையான தேன் எங்க இருக்குன்னு சொல்லுடா. ஓஹோ, நான் வயசான பார்க்க எப்படி இருப்பேன்னு சொல்லு. இதை விட நான் என்னமோ அழகா இருப்பேனா? அட என்னப்பா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டியா? என் skin எல்லாம் சுருங்கிடுமா? வாழைப்பழம் எங்க சொல்லு. இருக்குன்னு நான் எப்படி இருப்பேன் சொல்லு. இப்ப இருக்கிற மாதிரியே நான் அழகா இருக்கேன். என்னோட அழகு எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்ல. சொல்லு.